1000 மறுமை நாள்ல நரகத்துக்கு ஆளை பிரிங்க, மனிதர்கள் உன்னுடைய பிள்ளைகளில் நரகத்துக்கு ஆளை பிரிங்க அல்லாஹ் கட்டளை போடுறான். எத்தனை பேரை பிரிக்க போது என்ன சொல்றான் அல்லாஹ்? ஒவ்வொரு 1000லும் 999 பேர் பிரிங்கிறான். அப்ப அதுல சொல்லப்படுது அது யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரும் அவங்களை பின்பற்றக்கூடியவர்களும். அப்போ இவ்வளவு பெரிய கூட்டத்தை நரகத்துக்கு கொண்டு போற அந்த யாஜூஜ் மாஜூஜ், அப்ப அவங்களுடைய தீன் என்னங்கிறது நமக்கு தெரியாம எவ்வளவு பெரிய விஷயங்க. 1000ல் 999 பேர் இதன் காரணமாக யாஜூஜ் மாஜூஜுடைய தீனை பின்பற்றுவதன் காரணமா நரகத்துக்கு போக போறான். ஆனா நாம என்ன பண்றோம்? நமக்கு ஒரு தீன் இருக்கிறதும் தெரியல, இவங்க என்ன தீன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம பாட்டுக்கு ஒரு மனசு போன போக்கில் நம்ம வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே முஸ்லிம்கள் ஒரு பிரச்சனையே கிடையாது. நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, அவங்க நம்மளை பார்த்து பயப்படவே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு எதிர்க்கக்கூடிய சக்தியே நம்ம கிட்ட கிடையாது. ஆனா இஸ்லாமுக்கு இருக்கு. அவங்க பயப்படுறது முஸ்லிம்களை பார்த்து இல்ல, இஸ்லாத்தை பார்த்து. அதுவும் எந்த இஸ்லாத்தை பார்த்து? தொழுகை இஸ்லாத்தை பார்த்தோ, நோன்பு இஸ்லாத்தை பார்த்தோ, ஹஜ் இஸ்லாத்தை பார்த்தோ அவங்க பயப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க பாருங்க, 4 கலீஃபாக்கள் வச்சிருந்தாங்க பாருங்க, அந்த இஸ்லாம் டேஞ்சர். ஆனா இன்னைக்கு நாமளும் ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்றோம் நம்ம சொல்றோம்ல, அதனால நமக்கு அடி விழுது. நமக்கும் அந்த இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நமக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் அந்த இஸ்லாத்தை சுமந்துட்டு இருக்கான், என்னைக்கா இருந்தாலும் அந்த இஸ்லாமை இவன் நடைமுறைப்படுத்திட்டான்னா நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நம்முடைய சாயம் வெளுத்துரும். அதான் சொல்றாங்க ஹக்கீகத் இஸ்லாம் சூரத் இஸ்லாமும்பாங்க. ரியல் இஸ்லாமும் இஸ்லாம் மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிற இஸ்லாம். நம்ம ஒரு டம்மி இஸ்லாம வச்சிருக்கோம். நம்ம அதாவது முஸ்லிம் மட்டும் இங்க டம்மி இல்ல, இஸ்லாமே டம்மியா ஒண்ணு வச்சிருக்கோம். அப்போ டம்மி இஸ்லாம நாம அடி வாங்கிட்டு இருக்கோம். அந்த டபுள் ஆக்ட் இருப்பாங்க, மச்சம் வச்சுட்டு ஒருத்தன் இருப்பான் மச்சம் இல்லாம, அது மாதிரி நாம அடி வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா ரியல் இஸ்லாம் களத்துக்கு இன்னும் வரவே இல்லை. அது வந்துச்சுன்னா அதுதான் ஜெயிக்கும். அது களம் இறங்கி பல 1000 வருஷம் ஆச்சு, பல 100 வருஷம் ஆச்சு. அது இது வரைக்கும் கிரவுண்டுக்கு வரவே இல்லை. அது வரும்போது தெரியும் என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது.